அல்டிமேட்டான சுவையில் நெத்திலி கருவாடு தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்காக நெத்திலி கருவாடு தலையில் கிள்ளிட்டு வெந்தண்ணி கொதிக்க வச்சு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா கழுவி பச்சை தண்ணியில் ரெடி பண்ணி வச்சுட்டு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திட்டு கடுகு வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிஞ்ச விட்டி இதில் பொடிப்படியாக கட் பண்ண பூண்டு சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு இதோட பெரிய வெங்காயம் தக்காளியும் மிக்ஸி ஜாரில் தனித்தனியாக அரைச்சி இதோட சேர்த்துட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இதில் மீன் குழம்பு மசாலாவும் குழம்பு மிக்சடு மசாலாவும் இதோட தனி மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஒரு நிமிஷம் வதக்கிட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்து வதக்கிக்கலாம். இதோட தண்ணி சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுட்டு இதோட புளி கரைசல் தேவையான அளவு சேர்த்து கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதி வந்ததும் கழுவி வச்சிருக்கிற கருவாட்டை சேர்த்திட்டு கலந்து விட்டுட்டு 10 நிமிஷம் அடுப்பை மீடியமில் வச்சுட்டு குக் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தலையும் கருவேப்பிலையும் தூவி இறக்கிக்கலாம். ரொம்ப சுவையான முறையில் கருவாட்டு தொக்கு ரெடி.